தந்தை பெரியார் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பல காலமா ஒரு கருத்து நிலவிக்கிட்டு வருது. கர்மவீரர் காமராஜரை தோற்கடிச்சதுல திராவிட கட்சிகளுக்கு பெரும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி. இந்த வரலாற சற்று பின்னோக்கி பார்த்தா, மூதறிஞர் ராஜாஜி முதல்வரா இருக்கும்போது குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராரு. அந்த குலக்கல்வி திட்டத்துக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் சரி, வெளியவும் சரி, திராவிட முன்னேற்றக் கழகம், கம்யூனிஸ்ட், திராவிடர் கழகம் எல்லாமே அந்த நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ அதை நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுக்கும்போது ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்று போயிடுது. அதாவது ராஜாஜிக்கு ஆதரவா ஒரு வாக்கு வித்தியாசத்துல ராஜாஜி ஜெயிச்சிடுறாரு. மீண்டும் இன்னொரு அந்த தீர்மானத்தை முன்னிட்டு இன்னும் அடுத்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்துல பாத்தீங்கன்னா ராஜாஜி மேல ஒரு அதிருப்தி நிலவுது. இந்த நேரத்துல தந்தை பெரியார் காமராஜர் கிட்ட போய் அடுத்த முதல்வரா நீங்க ஆகுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாரு. அவர் மட்டும் இல்ல, வரதராஜுலு நாயுடு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் எல்லாரும் சேர்ந்து அறிவுறுத்துறாங்க. சரி பார்க்கலாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கர்மவீரர் காமராஜர் முதல்வரா பதவி ஏற்றுக்கிறாரு. பதவி ஏற்று 6 மாசத்துல ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில நின்று ஜெயிக்கணுன்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம். எனவே அவர் எந்த தொகுதியில நிக்கலாம்னு சொல்லி யோசிக்கும் போது தந்தை பெரியார் சொல்றாரு, குடியாத்தம் தொகுதியில நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ காமராஜர் என்ன சொல்றாருன்னா, குடியாத்தம்ல எனக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல, அதனால நான் எப்படி அங்க நிக்கிறது அப்படின்னு சொல்லி தயங்குறாரு. அப்போ தந்தை பெரியார் சொல்றாரு, நீங்க நில்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல திராவிடர் கழகம் முழு ஆதரவு கர்மவீரர் காமராஜருக்கு கொடுத்தாங்க. அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகமும் அவருக்கு பேராதரவு நல்கினாங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தந்தை பெரியார் பச்சை தமிழன் காமராஜர் அப்படின்னு சொல்றாரு. அறிஞர் அண்ணா குலவிளக்கே குணாளனே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. ஏன்னா இந்த குலக்கல்வி திட்டத்தை காமராஜர் முதல்வராக வந்த உடனே அவரு அந்த குலக்கல்வி திட்டத்தை நீக்கினதுனால இந்த மாதிரி ஒரு அடைமொழியில அவரை பெருமைப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு ஆச்சரியம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துல எதிர்ப்பா யாரையுமே நிறுத்தல, எதிர்த்து வேட்பாளர்கள் யாரையுமே நிறுத்தல. அதற்கு மாறா அறிஞர் அண்ணா என்ன பண்றாருன்னா, கர்மவீரர் காமராஜருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றாரு. பிரச்சாரம் பண்ணி கர்மவீரர் காமராஜர் முதல்வர் ஆகிட்டாரு. அவர் 44,000 வாக்குகள் வித்தியாசம், 44,000 வாக்குகள் அவர் பெறாரு. அவரை எதிர்த்து நின்றவர் 35,000 வாக்குகள் பெறாரு. இந்த கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாக்கு வித்தியாசத்துல காமராஜர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஆனா 1957ல திமுக முதலா நின்று ஒரு 15 பேர் ஜெயிக்கிறாங்க. அந்த 15 பேர் திரும்ப 1962ல போட்டி போடும்போது காமராஜர் தலைமையில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் திமுகவை முழுக்க முழுக்க தோற்கடிக்கணும்னு சொல்லி ரொம்ப பிரயத்தனப்படுறாங்க. அப்படி 15 பேர் ஜெயிச்ச நேரத்துல இந்த 15 பேரும் தோற்கடிக்கப்படணும்னு சொல்லி அடுத்த தடவை என்ன பண்றாங்கன்னா, இவங்க புதுசா கட்சி தொடங்கி அந்த எலெக்ஷன்ல நின்று இருந்ததுனால பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அரசியல் ஆளுமை மிக்க ஜாம்பவான்கள் எல்லாம் நிறுத்தி தோற்கடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 பேர் தோத்துடுறாங்க. அதுல முக்கியமா அறிஞர் அண்ணாவும் தோற்கடிக்கப்படுறாரு. அதுல ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சாரு, கலைஞர் கருணாநிதி. ஆனா அதே தேர்தல்ல திமுக 50 வாக்குகள் 50 வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. மக்கள் அந்த எலெக்ஷன்ல 50 வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1967ல ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆட்சியை பிடிச்சு இது எப்படி காமராஜர் தோற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒரு பிரபலமாகாத ஒரு மாணவரை தான் நிறுத்துறாங்க. ஆனா அந்த மாணவர்கிட்ட கூட காமராஜர் தோத்துறாரு. ஆனா காமராஜர் தோத்த உடனே ரொம்ப அதிகமா வருத்தப்பட்டது அறிஞர் அண்ணா தான். ஏன்னா காமராஜரோட நெடிய அனுபவங்கள் மூலமா நமக்கு நிறைய அறிவுரைகள் கிடைக்கும், அதை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா இந்த வரலாறு என்ன சொல்லுதுன்னா,
திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து கர்ம வீரர் காமராஜரை தோக்கடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து எந்த மன்னிப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி நடக்கல. கர்ம வீரர் காமராஜர் தலைமையில் உள்ள காங்கிரஸ் தான் திமுகவை ஒவ்வொரு முறையும் வந்து தோற்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு அப்படின்றது வரலாறு சொல்லும். நன்றி.